இதுலேயும் மதில் சுவர் பாருங்க கட்டிருக்காங்க. சரவணன் இது நான் எழுதல. ஆக்சுவலாக நம்ம ராஜா கோட்டைக்கு தான் வந்திருக்கோம் இப்போ. ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு இட்ஜி க்ளவுஸ். தூரத்தை தெரிவித்து பாருங்கள் மலை. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். த கிரேட் கிங் ஃபோர்ட், ராஜா கோட்டை, செஞ்சி. நாங்கள் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணது குயின் ஃபோர்ட். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிங் அண்ட் குயின் ஃபோர்ட் சேம் டிக்கெட் நீங்கள் யூஸ் பண்ணி என்ட்ரி ஆகிக்கலாம், ஒரு ப்ராப்ளம் இல்லை. கிங் ஃபோர்ட்டுக்குள்ளே என்ட்ரானோடனே நீங்கள் பார்க்க போகிற இடம் சிற்பக்கூடம். ஆனால் இங்கே அந்தளவுக்கு பெரிய சிற்பங்கள் ஒன்றும் இல்லை, எல்லாம் இந்த மாதிரி சேதம் அடைஞ்சு தான் கிடக்குது. ஒருவேளை அந்த டைமில் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறைய. இந்த வீடியோவில் நிறைய வாய்ஸ் ஓவர் வரும். ரீசன் என்ன கேட்டிங்கன்னா நிறைய டிஸ்டர்பன்ஸ். ஸோ அதனால் நிறைய இடம் மியூட் பண்ணிட்டேன். ஹெட்ஃபோனை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இந்த பில்டிங் நேம் நான் கேட்கல, எனக்கும் தெரியலை, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட்டு கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு பில்டிங் நம்ம தஞ்சாவூர் மகாராஜா பேலஸில் பார்த்தோம். ராஜா கோட்டை கொஞ்சம் பிரம்மாண்டமாக தாங்க இருக்குது. யானைக்கெலாம் குளம் வெட்டி வச்சுருக்காங்க, யானை குளம்னு போட்டிருக்காங்க. சதீஷ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது போக அங்கே ஆடுறாங்க பாருங்க 2 பேர், நமக்கு இங்கே கிடச்ச புது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய விஷயத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ராணிக்கோட்டையில் ஒரு இஷ்யூ ஆச்சு, அப்போயே அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ ஐ தேங்க் போத் ஆஃப் தம் ஃபார் தேர் சப்போர்ட். இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் விசிட் பண்ண போகும்போது நமக்கு இந்த மாதிரி ஆலமரங்கள் சில விஷயங்கள் ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்குதுங்க, அதை மறக்க முடியாது. கீழே உள்ள இடங்களுக்கு நாங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலைங்க. ஏன்னா ஷார்ப்பாக 4:30 ரிட்டர்ன் வந்துடணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மேலே ஏறதுக்கு பிளான் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். அவசரமாக மேலே போகும்போது தான் இந்த விஷயத்தை பார்த்தோம். பிரமிக்க வச்சுது. இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பாருங்கள். தானாஜி மூவியில் ஷேஃப் அலிகான் யூஸ் பண்ணுவார்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு லுக் இருக்கு பிரம்மாண்டமாக. ராணி கோட்டைக்கு போயிட்டு வந்த அளவுக்கு ராஜா கோட்டைக்கு போகிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஏன்னா அங்கே ஆல்ரெடி ஏறி இருந்ததுனால கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு. அது போய் இங்கே வந்து பார்த்தா ஓவர் ஹைட்டு. ஸோ அதனால் ரெஸ்ட் எடுக்கலாம் சொல்லி வந்தேன். அந்த இடத்துல தான் இப்படி ஒரு வியூ. அது என்னன்னு தெரிலங்க, இந்த மாதிரி வியூ பார்க்கும்போது ஒரு சொல்ல முடியாத சந்தோஷம் கிடைக்கிது. அந்த கோயில் மெயின்டைன் பண்ணாமல் இருந்தாலும் அவ்வளோ அழகாக காமிக்கிது. இவ்வளோ தூரத்துலேருந்து இவ்வளோ தூரம் ஏறி வந்துட்டேங்க. ஆனால் நம்ம போக வேண்டிய இடம் இந்த டாப்பில் குட்டியாவது இருக்காம பாருங்க, அங்கே போகணுங்க. இது வந்ததுக்கப்புறம் இந்தமாரி ஒரு பலிபீடம் பார்க்கலாம். நீங்கள் ஷூ போட்டு தான் என்னால் அங்கே போக முடியாது. கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் ஏறி வந்தாச்சு, ரொம்ப நேரமாக ஏறி வந்தாச்சு. ஆனால் இன்னும் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியல. கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டோம் பக்கத்தில். இந்த எக்ஸ்பெக்டேஷனை சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. நம்ம ஆளுங்களை பாருங்கள், எவ்வளோ உயரத்தில் எப்படி ஒரு கோட்டை, பாதுகாப்பும் சரி அழகும் சரி இதுலேயுமே விட்டு கொடுக்காம வாழ்ந்துருக்காங்க. கேமரா ரொம்ப ஷேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம காலில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டில். ஸோ இப்போ அதுக்கான பெயின் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால தான் கொஞ்சம் நமக்கு கால் தாங்கின மாதிரி நடந்து போக வேண்டிய நிலைமை இந்த இடத்துல மட்டும் நமக்கு வந்திருக்கு. ஏன்னா ரொம்ப நேரம் நடந்தாச்சு, அதனால் வந்து பிரச்சனை தான் திரும்பப்போ. இது தாங்க அந்த பிரிட்ஜ். 2 மலைகளையும் கனெக்ட் பண்ணக்கூட அந்த ஒரே வழி இது தாங்க. இங்கே இந்த பிரிட்ஜ் இல்லைனா இவ்வளோ தூரம் ஏறி வந்து நமக்கு வேஸ்ட்டாக தான் போகும். ஓரளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. டெப்த்து பாருங்கள், 2 மலைகளுக்கு நடுப்புற உள்ள கேப்பு. அந்த அளவுக்கு திங்க் பண்ணியிருக்கானுங்க நம்ம ஆளுங்க. அந்த டைமில் இந்த மண்டபம் கட்டின ரீசன் எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு யூஸ் ஆச்சு. கால் வலி ஜாஸ்தியானதுனால அப்படியே கொஞ்சம் நேரம் இங்கே படுத்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour இருக்கும். கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி நல்லா தூங்கிட்டு இந்த கேப்பில் சதீஷ் என்ன நினச்சிருன்னு தெரில, ஒருவேளை நான் மேலே வரல நினச்சி கால் பண்ணார், இல்லைனா இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கியிருப்பேன். சதீஷ் இங்கே தாங்க வெயிட் பண்ணுறாரா சொன்னார். இது பக்கத்தில் ராஜகோபுரம். ஸோ அவரோட போய் ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். இதுக்கப்புறம்
எனக்கு தாகம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ வர வழியில் எல்லா தண்ணியும் முடிச்சிட்டேன். நான் ஒருத்தனே, அவருக்கு தண்ணி இல்லை. அதை பற்றி நான் யோசிக்கவும் இல்லை அந்த டைமில். ஸோ யார் இங்கே வந்தாலும் குறைஞ்ச ஒரு 2 பாட்டில் தண்ணி கேரி பண்ணிவிட்டு வாங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ரிட்டர்ன் போகும்போது கஷ்டமாக தான் இருக்க போகுது. பாருங்கள், இது மாதிரி மண்டபம் இருந்தாங்க அங்கே கட்டி விட்டுருக்காங்க. ஆனால் கடைசி வரைக்கும் எங்களுக்கு ஒரு விஷயம் புரியலைங்க. பேர் தான் ராஜா கோட்டைன்னு வச்சுருக்காங்க. அது தவிர இந்த டைமில் இதுக்கான பேர் வைக்கணும்னா காதல் கோட்டைன்னு வைக்கலாங்க. அதுக்கு மேலே நான் டீட்டெயிலாக பேச விரும்பலை. வியூ பாயிண்ட் நல்லா இருக்குங்க. அதனால் இங்கே நிறைய காதல் ஜோடிகள் வராங்கன்னு சொல்லி தோணுது. கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸு. அதையும் நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணணும். இந்த வார்த்தைகள் எல்லாருக்கான வார்த்தைகள் இல்லை, இந்த ஒரு சிலருக்கு மட்டும். இவ்வளோ தூரம் வந்து ஒருத்தர் கேட்டாங்க, தவிர ஒன்றும் இல்லைங்க. ராணிக்கோட்டை கூட இவ்வளோ பெட்டர். ராஜாக்கோட்டை செஞ்சு சிறப்பாக. நம்ம கொஞ்சம் படுக்கையை விடுவோம். நண்பர் தான் வந்துட்டு நமக்கு பிளான் பண்ணார் செஞ்சி கோட்டைக்கு போகலான்னு சொல்லிட்டு. ஒரு 5 வீக்ஸாக டிலே ஆகி போய்கிட்டு இருந்துச்சு. ஃபைனலாக இன்றைக்கி டிசைட் பண்ணி வந்தோம். செஞ்சியில் வச்சு செஞ்சது தாங்க மிச்சம். ராணிக்கோட்டை செம்ம ஓர்த்துங்க. இந்த உங்களுக்கு கேமராவில் லைட்டாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்ன மலை. ஸோ நமக்கு ஓரளவுக்கு போயிட்டு வந்துட்டோம். பட் ஆனால் இது வந்துட்டு ஓவர் ஹைட்டு, ரொம்ப சிரமமாக போயிட்டு. இது ஒரு மண்டபங்க. இதுதான் ராஜகோபுரம்னு நினைக்கிறேன். ஆமாம், இதுதான் ராஜகோபுரம்னு நினைக்கிறேன். அது ஆஸ் யூஷுவல் ஒரு டெம்பிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக வியூஸ் தான். வியூஸ் நல்லா இருக்குங்க, அருமையாக இருக்குங்க. பயங்கர செக்யூர்டு பிளேஸு அந்த டைமில். ப்ளஸ் அந்த டெம்பிள் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க மக்களே, சரவணன். இது நான் எழுதலை, பட் ஆனால் நம்ம நேம் தான். யார் எழுதான்னு தெரியல. அந்த இடத்த விட்டு உடனே கிளம்பிட்டோங்க. இவங்க பண்ணுற அக்கப்போரு தாங்க முடியலப்பா. இவ்வளோ தூரம் மேலே ஏறி வந்ததுக்கு இந்த ஒரு வியூ பாயிண்ட் எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் கொடுத்துருச்சுங்க. இருந்தாலும் நான் எதிர்பார்த்த அளவுக்கு அது எனக்கு இல்லை. ஏமாற்றம் தான் கொஞ்சம். ஹாய் ஒன்ஸ் அகைன். ஆக்சுவலாக நம்ம ராஜா கோட்டைக்கு தான் வந்திருக்கோம். இப்போ அங்கே போக வேண்டிய டைம் வந்தாச்சு. ஏன்னா டைம் இஸ் ஓவர். 4:30 கீழே போக சொன்னாங்க. இப்போ மணி 4:10 ஆச்சு. ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக போவோம். பட் ஆனால் நீங்கள் இங்கே வரதை விட ராணிக்கோட்டை போங்க, அருமையாக இருக்குங்க. இதை விட 1000 டைம் பெட்டர். சரிங்களா? மேக்ஸிமம் சின்ன பசங்க ஃபேமிலியை அழைச்சி வரவங்க அங்கே போயிட்டு வாங்க. இது வந்து அந்தளவுக்கு மேண்டரி கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு பெரிய விஷயங்கள் இங்கே இல்லை. வியூ நல்லா இருக்குது, பட் ஆனால் சேம் வியூ உங்களுக்கு அங்கே கிடச்சிரும். ஸோ அது பெட்டர் உங்களுக்கு. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்களா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடிக்கடி நம்ம ஒரு ட்ரிப்ஸ் போவோம். நமக்கு ஒரு லாங் டேர்ம் பிளான் ஒன்று இருக்குது. கண்டிப்பாக அந்த ரைடு வேறு லெவலில் இருக்கும். ஸோ அது எப்போன்னு தான் நமக்கு தெரியல. ஏன்னா கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால இப்போக்கி அந்த ரைடு நான் கண்டக்ட் பண்ணல. கண்டிப்பாக போவேன். கீப் சப்போர்ட். இதுலேயும் மதில் சுவர் பாருங்கள் கட்டியிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சைடில் மதில் சுவர் கட்டினதில் வந்து யூஸ் இல்லை. ஏன்னா எப்படியா இருந்தாலும் யாரும் இதில் கிளைம் பண்ணி மேலே போக முடியாது. வர வழியிலையும் வேறு வழிப்பறி பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ கையில் இருந்த ஒரு ஆப்பிள் அவன்கிட்ட கொடுத்துட்டோம். இவங்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. 2 பனானா தான் இருக்குது. ஆளுக்கு ஒன்று சாப்பிட்லான்னு ஒரு பிளானில் இருந்தோம். நம்ம மனசுக்கு கேட்கல, அதையும் கொடுத்துட்டோம்.